இது ஒரு கேடுகட்ட ஜென்மம். இந்த ஜென்மத்தை போய் உன் பேரன் சொல்லிட்டாரு. தக்கமல்ல உனக்கு. சரி அண்ணே போதும். என்ன போதும்? கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுக்கணாத்தா? விட்டுருந்தானா உத்தமா? ஆனா பண்ணானா? குடும்பமா சேர்ந்து பிளான் பண்ணி சொத்துக்கும் காசுக்கும் பணத்துக்கும் அந்த சின்ன புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பொறுப்பாத்தா? வந்து கேட்டு காசு பணம் சொத்து எது வேணத்துக்கு படுப்போம் கேட்டா? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற மாதிரி நான் என் புள்ளைய வளர்க்கல. அப்புறம் எப்படி வளர்த்தியா? கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஊட்டி வளர்த்தியா? எங்களை பழி வாங்கிட்டு வளர்த்தியா? பழி வாங்குறதா தியாகம், அதுதான் உன் வாழ்க்கை. என் அண்ணன் 2 பேரையும் பழி வாங்கி அவளை தெருவுல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டு சொல்லி வளர்த்தியா? 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஓடி மானத்தை வாங்கின. இப்ப எங்க வீட்டு பொண்ணை இழுத்துட்டு போய் மானத்தை வாங்குற. தலைக்குனி எதே எங்களுக்கு வேலையா போச்சு. உனக்கு என்ன ரொம்ப பெருமையா இருக்கும். அப்படியே பெரிய தியாகி மாதிரி பேசுற. உன் பிள்ளை என்ன பெரிய தியாகம் பண்ற மாதிரி பேசுற. வெக்கமா உங்களுக்கு? அன்னைக்கு நீ பேசும்போது என்ன சொன்ன? தோற்கடா இவன் பெரிய வாழ்க்கை உனக்கு கொடுத்தான்னு சொன்ன. ஏமா இந்த அண்ணாரங்காச்சி என்னமா நாலு பழைய வண்டி வச்சுட்டு டிராவல்ஸ் நடத்தானா? இவன் வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நீ கேவலமா போட்டியா? இல்ல நாங்க ஒரு கேவலமா வளர்த்தமா? இந்த பாரு நடந்தது 30 வருஷமா நெஞ்சில நெருப்ப தகச்சிக்கிட்டு இருக்கேன். பத்தாத்துக்கு இவன் வீட்டை விட்டு போய் இன்னும் அவமானத்துக்கு மேல அவமானம் பண்ணிட்டு இருக்கோம். சரி நீ சொல்ற மாதிரி இருக்கட்டா? இவன் நல்லவனாவே இருக்கட்டும். சொத்துக்கு ஆசைப்படல, நகரத்துக்கு ஆசைப்படல, இல்ல எங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஆசைப்படலன்னு வச்சுக்க. அவன் ரொம்ப 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 நல்லவனாவே இருக்கட்டும். ஆனா இவன் பண்ண தப்பு தானே? வழியில பார்த்த பிள்ளைய கஷ்டப்பட்டு என்ன பண்றது தெரியாம தவிச்சுட்டு இருந்த பிள்ளைய யோசிக்க கூட நேரம் கொடுக்காம சொட்டுக்கு நேரத்துல தலையை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கானே. அது தப்பு தானே? அதை தானே நான் சொல்றேன். போதுனே நிப்பாட்டு. சும்மா என் புள்ளைய தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கியே. ஏமா தப்புன்னு சொல்லாம வேற எப்படிமா சொல்லுவாங்க? இப்ப ராஜ் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அவன் ஒன்னும் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கல. ராஜிக்கும் கதிருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த உதவி கல்யாணமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆரம்பிச்சிட்டான். அண்ணே வேற என்ன பண்ணிருக்கணும்? என்னடா என்ன இப்படி கேக்குற? பாரு யாவனையாவத நம்பி ராஜியும் போயிட்டா, அதுக்கான பலனையும் அனுபவிச்சுட்டா. எல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன நல்லவன் நம்மளுக்கு போன பண்ணி சொல்லிருக்கணும். வீட்டுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டுல வந்திருக்கணும். நம்ம ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நடத்த விட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான். ஏட்டா ஊருக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு நானும் அண்ணனாத்தா கிடைச்ச வரைக்கும் சின்னதா இருந்தாலும் இல்லனா மட்டும் இந்த உத்தமனுக்கு வருஷ கட்டிட்டு வந்து பொண்ணு கொடுத்துருப்பாங்களோ? சரவணா டேய் சும்மா இருடா. குமார் கொஞ்சம் பேசாம இருப்பா. வேண்டாம். லேய் சரவணா பேசாம இருடா. அண்ணே கொஞ்சம் கூட கடத்தறக்க பரப்ப மில்லுக்கு பரப்ப எப்ப எவன் என்ன பேசுவான் என்ன கேள்வி கேட்பான்னு பயத்தோடய போக வேண்டியது இருக்கு. பணம் காசு சொத்து சொகன் சேர்த்து என்ன பிரயோஜனம்? நம்மளை பத்தி கேவலமா அருவருப்பா ஊர்ல இருக்கிறவங்க பேச வேண்டிய வாய்ப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த வழி எங்களுக்கு இருக்கதானே செய்யும். தம்பி நீ சொன்ன மாதிரியே இவன் உத்தமனாவே இல்லாம இருக்கட்டும். ஆனா அதனால அவன் கல்யாணம் நிக்கல. அவன் தங்கச்சி ஓடி போனால அதனாலதான் அவன் கல்யாணம் நின்னுச்சு. இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேது. சொல்லுமா என்னம்மா இது? டேய் நடந்ததுல உனக்கு தெரியும்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம அந்த கதையில பேசிட்டு இருக்க? நீங்க வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம்டா. எல்லாம் தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் அத்தா. ஏத்தா ராஜி ஒரு வீணா போன நம்பி போறான். நடுத்தருவில் போய் நின்னா அங்க உன் பேர அவளை பார்த்தால, பார்த்த உடனே நேர வீட்டை கொண்டு விட்டான்னு வச்சுக்க. காதும் வச்ச மாதிரி நம்ம பார்த்த பையனுக்கு ராஜு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். நம்ம சொன்ன அந்த பையன் கழுத்துல தாலி கட்டுக்க மாட்டானா என்ன? நீங்க நகை நட்டெல்லாம் போட்டு 2-3 சொத்து பத்திரம் எழுதி வச்சிருந்தா அழகா தாலி கட்டி கூட்டு போயிருப்பானே. இத்தனை வருஷமா நாங்க அவமானப்பட்டிருக்க தேவையில்லையே. கிடைச்சதா சாக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சக்தி அண்ணா இவன் மனசுல ஏதோ இருந்திருக்கேன்.
நினைச்சிருக்காங்களே அவமானப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அந்த வாய்ப்பை முறையா தரமா பயன்படுத்திருக்கான்னு நினைச்சிருக்காங்க. டேய் பகையாளி குடும்பத்தை உறவாடி கிடைக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அண்ணா இல்லைன்னா எப்படி இருக்குமோ அம்மா வழி வர வேண்டிய சொத்தை ராஜி வழியா எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பானோ. எடுத்துக்கலாம் நினைச்சிருப்பானோ. அண்ணே இது பாருண்ணே, என் பிள்ளைய பத்தி எதுக்கு நான் தப்பா பேசிட்டு இருக்கேன்? தப்பாருமா உன் பிள்ளைய ஒண்ணு நான் தப்பா பேசல. என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகம் எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சித்தப்பா அது பண்ணிருக்கலாம் இது பண்ணிருக்கலாம்னு பேசிட்டே இருக்கீங்களே தவிர அப்படி நடந்த விஷயத்தினால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அதை பத்தி நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏமா உனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி வீட்டை பத்தியோ வீட்டுல இருக்கிறவங்கள பத்தியோ நீ துளி கூட கவலைப்படுறது கிடையாது. நீ ஏன் கவலைப்படாதப்ப பாருங்கண்ணா அவன் ஏன் கவலை பண்ணோம். கிடைச்ச வரைக்கும் லாபம். பொண்ணுக்கு பொண்ணாச்சு, இவங்களை அவமானப்படுத்துறதுக்கு அவமானமாச்சு, சொத்துக்கு சொத்தாச்சேன்னு ஒரே கல்ல 3 மாங்க அடிச்சிட்டான். அவனுக்கு என்ன? கதிர் நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள்லாம் கிடையாது சித்தப்பா. அவர் ரொம்ப நல்லவர். ஓ சக்தி அண்ணா நீ வேணும்னா ஏதோ பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மாமா என்ன வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு நிக்கிறாங்க. ஏய் இவ வேற இப்படி இப்படி இருக்குன்னு அவர் சந்தேகத்தை சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா மாமா? சொல்லுமா அவனுக்கு புரியுற மாதிரி. இப்பதான் கிடைக்கும் அதை சொல்லாம எப்படி அத சொல்றதுன்றது. ஐயோ கிளம்பி போனோமான்னு இருந்துடலாம்டா. அத்தா நான் எதையுமே கெடுக்கல அத்தா. மத்தவ கெடுத்ததை பத்தி விவரமா எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதானே அத்தா. ஐயோ ஏதா அது இதை சின்ன பொண்ணு ஏதோ ஏதோ நம்பி ஓடிச்சு இவன் பார்த்தா என்னத்தான் பண்ணிருக்கணும்.